பிகினர்ஸா இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது, எந்த அளவுக்கு நீங்க கம்மியா காச போட்டுட்டு நீங்க ட்ரேட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து சஸ்டெயின் ஆகி நிக்கலாம். ஆரம்பத்துல நீங்க ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது, நம்ம பணம் சம்பாரிக்கணும், பணம் சம்பாரிக்கணும் அப்படிங்கிறது மைண்ட் செட்லயே தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பணம் சம்பாரிக்கிறதுக்காக தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம், இல்லன்னு சொல்லல. ஆனா, அந்த பணத்த ஸ்கில் இல்லாம சம்பாரிக்க முடியாது. அத ஃபர்ஸ்ட்டு நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும். ஸ்கில் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து சம்பாரிக்க முடியும். ஸோ, நம்ம பணம் சம்பாரிக்கணும் அப்டின்னா, அந்த ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸ்கில் கத்துக்கணும் அப்டின்னா, நம்ம மார்க்கெட்ல இருக்கணும். மார்க்கெட்ல இருக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து கம்மியான அமௌண்ட் போட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து அதிகம் வந்து கவனிப்பீங்க. உடனே என்ட்ரி ஆயிட்டு உடனே எக்ஸிட் ஆகுறது அப்டிங்கிறது, உங்களோட லாஸஸ வந்து அதிகமாக்கும். ஒரு ட்ரேட் எடுக்குறீங்க அப்டின்னா, அது பெர்ஃபெக்ட்டா இருக்கக்குள்ள மட்டும் தான் நீங்க வந்து ட்ரேட் எடுக்கணும். ரொம்ப அதிக ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஒரு ட்ரேட்ல நீங்க லோல என்ட்ரி ஆயிட்டு, ஹைல வந்து செல் பண்ணிட்டு, நீங்க வெளில வந்துடணும். ஒரு சில நேரம் தவறு நடக்க தான் செய்யும். ஒரு சில நேரம் லாஸ் வரதான் செய்யும். எவ்ளோ ப்ரோ ட்ரேடர்ஸா இருந்தாலும் வந்து, ஒரு சில நேரம் லாஸ் வரதான் செய்யும். அந்த லாஸ கம்மியா பண்றது அப்படிங்கிறது தான் ப்ரோ ட்ரேடர்ஸ். ஓகே. லாஸ அதிகமாவும், ப்ராஃபிட்ட கம்மியாவும் பண்றவங்க தான் பிகினர்ஸ். ஆ லாஸ கம்மியா வச்சுக்கிட்டு, ப்ராஃபிட்ட அதிகமா பண்றவங்க தான் ப்ரோ ட்ரேடர்ஸ். நீங்க அதிக அமௌண்ட் போட்டீங்க அப்டின்னா, உங்கள சீக்கிரமா மார்க்கெட் வந்து எமோஷனுக்குள்ளாக்கி, நீங்க வந்து செல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ, நீங்க வந்து கம்மியான அமௌண்ட் போடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.